பிரியங்கா காந்தி அவர்களை எடுத்துக்கொண்டால் இந்திரா காந்தியின் ஒரு மறு வடிவமாகவே அனைத்து தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இந்தியா கூட்டணியில் மிகவும் ஸ்ட்ராங்காக, அதாவது அந்த கூட்டணி வலுவடைய, தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா கூட்டணி வலுவடைவதற்கு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் ஒரு முக்கியமான காரணம் என்றால் மிகையாகாது. அகில இந்திய லெவலில் பார்லிமெண்ட் பொருளாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவருக்கு அரசியலில் வேற மாநிலங்களில் ஒர்க்குலாம் போகிறதால இன்னும் ஒரு சில இடங்களுக்கு மட்டும் அவங்க நன்றி சொல்ல போக வேண்டியிருக்கு. அதுவுமே எல்லாரும் முடிச்சிருவாங்க. ப்ளூ மவுண்டன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இருக்கிற பரபரப்பான அரசியல் சூழலில் நம்ம இன்னைக்கு யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்தீஸ்வரம் தெற்கு வட்டார தலைவர், இந்திய தேசிய காங்கிரஸ் வழக்கறிஞருமான சாம் சுரேஷ்ராஜ் அவர்களை தான் சந்திக்க போறோம். நம்ம கேட்குற கேள்விகளுக்கு அவர் சார் பதில் அளிக்க இருக்கிறாங்க. வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி வெற்றி பெறுவார்கள் என்பது தெரியும். ஆனால் இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கட்சி தொண்டர்களாக நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். வணக்கம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய மிக முக்கிய தலைவர்கள், நம்முடைய தேசப்பிதாவாக கருதப்பட்ட காந்தியடிகளுடைய பேர் ஆதரவோடு நம்முடைய சுதந்திர இந்தியாவினுடைய முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதவியேற்றார்கள். மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்து உலக அரங்கில் நம்முடைய ஜனநாயக இந்திய நாடு போற்றும் அளவிற்கு மிகவும் சிறப்பாக நம்முடைய நாட்டை உயர்த்தி காட்டிய பிறகு அவரை சாரும். அதற்கு அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் அவருடைய ஒரே புதல்வி இந்திரா காந்தி அம்மா அவர்கள் நம்முடைய கிங் மேக்கர் காமராஜர் அவர்களால் பிரதமராக முன்மொழியப்பட்டு அவர்கள் மிகவும் சிறப்பாக ஆட்சி செய்து இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று பெயர் எடுத்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் அவருடைய மூத்த புதல்வர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களும் மிகவும் சிறப்பாக நம்முடைய தற்போதுள்ள இந்தியா இந்த அளவிற்கு முன்னேறக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்பாக வளர ஒரு பேஸ்மெண்டாக இருந்து செயல்பட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய தலைமையை ஏற்று அன்னை சோனியா காந்தி அவர்கள் வந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக ராகுல் காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்து செயல்பட்டு தற்போது எதிர்கட்சி தலைவராக இருந்து செயல்பட்டு வருகின்றார்கள். நம்முடைய பிரியங்கா காந்தி அவர்களை எடுத்துக்கொண்டால் அகில இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில், அதிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவரை இந்திரா காந்தியின் ஒரு மறு வடிவமாகவே அனைத்து தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு ஏற்றாற்போல் அவருடைய அனைத்து செயல்பாடுகளும் அமைந்தது. குறிப்பாக சொல்ல போனால் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் அமர்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மிகவும் துடிப்போடு செயல்பட்டு இன்று அவர்கள் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்து மக்கள் போற்றக்கூடிய அளவில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். எனவே அனைத்து பேரியக்க காங்கிரஸ் பேரிய தொண்டர்களும் பொதுமக்களும் பிரியங்கா காந்தி அமோக வெற்றி பெற்று மிகவும் சிறப்பாக செயல்படுவார்கள், அது மட்டுமல்ல சிறந்த பார்லிமெண்டேரியனாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். அதே போலவே ராகுல் காந்தியை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். இப்போது வயநாடு தொகுதியை எடுத்துக்கொண்டால் அனைத்து தரப்பட்ட கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் அனைத்து தரப்பு மக்களும் ஏகோபித்த ஆதரவோடு அவர்கள் மிகவும் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. ராகுல் காந்தி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஒரு 15 ஆண்டுக்கு முன்னாடி அரசியல் சம்பந்தமான நேர்காணல் பண்ணாங்க. அப்போ அரசியல் அது ஒரு பெரிய இதா பேசப்பட்டது. இப்போ விஜய் தனி கட்சி தொடங்கி அரசியல் ஏற்பட்டு இருக்காரு. இவங்க விட கூட்டணி வைக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது உங்க கருத்தை சொல்லுங்க. ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடிகர் விஜய் அவர்களை அழைத்து பேசினார்கள். அவ்வமையும் அந்த சம்பவம் அரசியல் வல்லுநர்களாலும் அனைத்து கட்சி அரசியல்வாதிகளாலும் பொதுமக்களாலும் மிகவும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டு பேசப்பட்டு வந்தது. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு நிலையான முடிவு ஏற்படாத சூழ்நிலையில் மீண்டும் அவர்கள் நடிப்பு என்று தன்னுடைய சம்பாத்தியத்தை பெருக்கிக் கொண்டவரை ஒழிய ஒரு சமூக நிலையிலோ அரசியல் நிலையிலோ பொதுமக்கள் வாழ்விலோ பெரிய அளவில் ஒரு தாக்கம் ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. இப்பொழுது எடுத்துக்கொண்டால் அவர் இப்பொழுது நான் அரசியலுக்கு வந்திருக்கின்றேன், எனக்கு
அதிகமான ஆதரவு இருக்கின்றது. நான் தமிழ்நாட்டின் முதல்வராக 2020 வந்துவிடுவேன் என்று கூறுகின்றார்கள். அதில் பெரிய அளவிற்கு சாத்தியமாக கருத முடியாது. ஏனென்று கேட்டால் அவர்கள் இவ்வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 55 வயது இருக்கும். இதுவரைக்கும் அவருடைய சம்பாத்தியத்திலே குறியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய தந்தையாரை கூட பெரிய அளவில் மரியாதையாக கொடுத்து அவர்கள் நடந்ததாக தெரியவில்லை. ஆரம்பத்தில் தந்தையார் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி விட்டேன் என்று இவர் பேரில் இருந்து தொடங்கினார். அவருடைய மனைவி அவருடைய தாயாரை பொருளாளர் என்று அறிவித்து கட்சி தொடங்கிவிட்டேன் என்று கூறினார். ஆனால் அதை உடனடியாக அவருடைய புதல்வர் விஜய் அவர்கள் மறுத்தார்கள். அப்போ அவர் குடும்ப சூழ்நிலையை போய் எடுத்துக்கொண்டாலே ஒற்றுமையாக ஆலோசனை செயல்படக்கூடிய அளவில் இல்லை. குடும்பத்தில் சூழ்நிலையிலேயே தாய் தந்தை அவர்களோடு சேர்ந்து ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு விஜய் தமிழ்நாடு அளவில் ஒரு கட்சி ஆரம்பித்து அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவார் என்பது அது மிகவும் கேள்விக்குரிய காரியமாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்று கேட்டால் இவரை விட மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்கள், இப்படிப்பட்ட பெரிய பெரிய நடிகர்கள்லாம் கமலஹாசன் கட்சியை ஆரம்பித்தாங்க. ரஜினிகாந்த் இன்னும் ஆரம்பிக்க போகிறேன், இந்த வர்ற போகிறேன்னு சொன்னார். ஆனால் அவங்களால ஈடுகட்ட முடியவில்லை. அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் தொண்டர்களுக்கு அல்லது இப்போ கட்சி சமீபமாக தொடங்கிவிட்டு அவர்களுடைய ஒரு இறப்பு, அவர்களுடைய குடும்பாதாரம் எந்த பெரிய அளவில் ஒரு உதவி செய்ததாக இல்லை. ஆனால் நம்ம ராகுல் காந்தி, பிரியா காந்தி அவங்க குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் வயநாட்டில் ஒரு பெரிய இயற்கை பேரழிவு வந்தபோது கூட அவர்கள் தங்கியிருந்து அனைத்து உதவிகளையும் அரசியல் மூலமாகவும் சமூகம் மூலமாகவும் அவர்கள் இயன்ற அளவுக்கு செய்தார்கள். அது மட்டுமின்றி ராகுல் காந்தி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் ஒரு மாபெரும் நடைபயணத்தை கொண்டு வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்தியாவின் முன்னேற்ற பாதத்திற்கு தாழ்த்தப்பட்ட மக்களும் உயர்த்தப்பட வேண்டும் என்ற அளவிற்கு அவர்கள் உயர்த்தி கொண்டு மிகவும் காரணமாக அமைந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கட்சியில் கூட தற்போது உள்ள இளம் தலைமுறையினருக்கும் அதிகமான வாய்ப்புகள் கொடுத்து எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, கட்சி பொறுப்பாக இருந்தும் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட புதுமுகங்கள் பல பேருக்கு எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு, இளையவர்களுக்கு அகில இந்திய அளவில் காங்கிரஸ்களின் பொறுப்பு இப்படி கொடுத்து புத்தீர் ஓட்டி கொண்டு வருகின்றார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்களால் அரசியல் ஈடேறி வருவார் என்றால் அது மிகவும் கேள்விக்குரியாத காரியமாகவே பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக KT உதயன் வந்தப்ப இங்கோட வளர்ச்சி பணிகள் எப்படி இருக்குது, காங்கிரஸ் குமரி மாவட்டத்தில் எந்த அளவு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக KT உதயன் அவர்களை முன்மொழிந்து தலைமைக்கு எடுத்து கூறி அறிமுகப்படுத்தி இந்த பொறுப்பை வாங்கி கொடுத்த பெருமை குளச்சல் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் KG பிரின்ஸ் எம்எல்ஏ அவர்களை சாரும். அவர்கள் KT உதயம் அவர்கள் காங்கிரஸ் கமிட்டி கிழக்கு மாவட்டம், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தலைவராக பதவியேற்ற பிறகு மிகவும் சிறப்பாக பணியாற்றினார்கள். அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இப்போ சற்றேறக்குறை 2.5-3 வருஷம் ஆக போகின்றது. அனைத்து வட்டாரங்களிலும், அனைத்து பேரூராட்சிகளிலும், அனைத்து ஊராட்சிகளிலும், அனைத்து கிராமங்களிலும் அனைத்து பொறுப்பாளர்களையும் மிகவும் நேர்த்தியாக நியமிக்க வழிவகை செய்தார். இன்றைக்கு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தில் 2 தொகுதிகள் இருக்கின்றது. குளச்சல் சட்டமன்ற தொகுதி, கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி. அதிலே வட்டாரங்கள் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கொண்டால் அகஸ்தீஸ்வரம் தெற்கு, அகஸ்தீஸ்வரம் வடக்கு, அகஸ்தீஸ்வரம் மேற்கு, தோவாளை கிழக்கு, தோவாளை மேற்கு, ராஜாக்கமங்கலம் கிழக்கு, ராஜாக்கமங்கலம் மேற்கு, தற்கலை வடக்கு, தற்கலை தெற்கு, குருந்தங்கோடு கிழக்கு, குருந்தங்கோடு மேற்கு என்று ஒரு 10-11 வட்டாரங்கள். அது மட்டுமின்றி குளச்சல் நகராட்சி, இந்த அவ்வளோ வட்டார நகரத்துக்கு உட்பட்ட நிர்வாகிகளையும் அந்தந்த வட்டார நகர அளவிலும், பேராட்சி அளவிலும், ஊராட்சி அளவிலும், வார்டுகள் அளவிலும் மிகவும் சிறப்பாக நிர்வாக கமிட்டி, காங்கிரஸ் நிர்வாக கமிட்டி அமைப்பதற்காகவே வேண்டி மிகவும் அரும்பாடுபட்டார்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் அவர்கள் மிகவும் நேர்த்தியாக அவர் குழுவாக இருந்து மாவட்ட அமைப்பு பொதுச்செயலாளர் சாமுவேல் சேகர் போன்ற அவர்களையும் அருகில் வைத்து ஆலோசனைகளை பெற்று மிகவும் சிறப்பாக நேர்த்தியாக பொறுப்பாளர்களை நியமித்தார்கள். அது மட்டுமன்றி அந்த பொறுப்பாளர்களையும் அவருக்கு உட்பட்ட பகுதிகளில் சிறந்த நிர்வாகிகளை தேர்வு செய்து அதை
அறிமுகப்படுத்தி அனைவரையும் ஒருங்கிணைத்து மிகவும் நேர்த்தியாக செயல்பட்டார்கள். அது மட்டுமின்றி இப்பொழுது உள்ள பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னதாகவே உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அதிலும் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. அதில் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட பேராட்சி, ஊராட்சி அனைத்தையும் வெற்றியடை செய்வதில் மிகவும் முனைப்பாக செயல்பட்டவர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர், குமரி கிழக்கு மாவட்ட தலைவர் KT உதயம் என்று சொன்னால் மிகையாகாது. விஜயவசந்த் அவரோட தந்தை பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் ஒரு நல்ல ஆளுமை, நிறைய விஷயங்கள், பிசினஸ் விஷயங்கள் மக்கள்கிட்ட நல்லா பழகுறதுலையும் நல்லா இனிமையா இருந்தாரு. அதே மாதிரி விஜயவசந்த் ரம்மிக்கிறாரா, அவர் மேல சில சின்ன குறைபாடுகள் வருது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவரோட கூட நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க, ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. நம்முடைய அன்பு தலைவர் வசந்தகுமார் அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் இளமை முதலே மிகவும் கஷ்டப்பட்டு அயராது உழைத்து வசந்தன்கோ என்ற ஒரு ஸ்தாபனத்தை உயர்த்தி காட்டினார். அது மட்டுமல்லாமல் அரசியலிலும் மிகவும் மட்டத்திலிருந்து உழைத்து சென்னை, டெல்லி என்று அடிக்கடி சென்று தலைவர்களை சந்தித்து மக்களையும் சந்தித்து தனிமையாக நின்றபோது, காங்கிரஸ் தனிமையாக நின்றபோது முதல் முறையிலாக அவர்கள் வெல்ல முடியாத சூழ்நிலையிலும் தளராது மறுபடியும் அவர்கள் அதே தொகுதியை, பார்லிமெண்ட் தொகுதியை மேல்மட்ட தலைவர்களால் ஆதரவோடு பெற்று மீண்டும் கூட்டணி ஆதரவோடு அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் காலத்தின் சூழ்நிலை, அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் அவர்கள் மறைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அவருடைய காலத்தில் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவர்கள் செய்த பணிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்பேற்பட்ட பணிகள், கல்வி பணியாக இருக்கட்டும், மருத்துவ பணியாக இருக்கட்டும், ஏழைகளுக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும், கட்சி தோழர்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் அனைத்து விதமான உதவிகளும் செய்து கொண்ட ஒரு ஒப்பற்ற தலைவராக செயல்பட்டார்கள். அவர்கள் காலத்திற்கு பிறகு அவருடைய மூத்த புதல்வர் விஜயவசந்த் அவர்கள் நம்முடைய தலைமையாலும், அது மட்டுமல்ல இங்கு நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்கள், வட்டார பொறுப்பாளர்கள், காங்கிரஸ் தொண்டர்களுடைய ஏகோபித்த ஆதரவாலும் அவர்கள் பார்லிமெண்ட் உறுப்பினராக போட்டியிடுவதற்கு தலைமையால் அறிவிக்கப்பட்டார். அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார். தந்தையினுடைய காலத்திற்கு பிறகு அவர்கள் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் அதிகப்படியாக சுற்றுப்பயணம் செய்து மிகவும் சிறப்பாக கட்சி பொறுப்பாளர்கள், கட்சி தோழர்கள், பொதுமக்களும் அரும்பணியாற்றி வந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்தியா கூட்டணி சார்பில் இப்பொழுது அவர்கள் போட்டியிட்டார்கள். அதிலும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு மக்களை எல்லா நிலையிலும் சென்று சந்தித்து நம்ம மாவட்ட தலைவர், வட்டார தலைவர்கள், கட்சி பொறுப்பாளர்கள், குறிப்பாக கிழக்கு மாவட்டத்தில் உள்ள உட்பட்ட MLA JJ பிரின்ஸ் அவர்கள் அனைவருடைய உழைப்பினால் நம்முடைய கன்னியாகுமரி தொகுதி, அதாவது 6 சட்டமன்ற தொகுதியில் சேர்ந்து ஒரு பார்லிமெண்ட் தொகுதி, அதில் கன்னியாகுமரி தொகுதியில் 19,500க்கும் மேற்பட்ட வாக்குகள் கை சின்னத்திற்கு அதிகப்படியான வாக்குகள் கிடைத்தது. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அது விஜயவசந்த் அவர்களுடைய நல்ல உழைப்பு. அது மட்டுமல்ல, வெளியே சொல்லாத அளவுக்கு நிறைய பறைசாற்றாமல் தெரியாமலேயே நிறைய பேருக்கு உதவி செய்திருக்காங்க. ஏழை மாணவிகளுக்கு, அது மட்டுமல்ல கட்சி தோழர்களுக்கு அவர் கொடுக்குற ரூபா பணமாக உதவி செய்தல், பொருளாக உதவி செய்தல், இன்னும் நிறைய காரியங்களை அவர்கள் வெளியே சொல்லலை. அது அவருக்கு சில அரசியல்வாதிகள் அதை வெளியே பறைசாற்றுவாங்க, எல்லாரும் தெரியும். இவர் சொல்லாமல் இதை செய்திருக்காங்க. அது மட்டுமல்ல, கட்சி பொறுப்பாளர்கள் எப்பவும் நேரில் விபாசமும் மிகவும் புன்முறவோடு அவர்கள் அழகாக பொறுமையாக கேட்பார்கள். இப்போ எடுத்துக்கொண்டால் எல்லா இடமும் நன்றி சொல்ல போயிட்டு இருக்காங்க. அவரை தகப்பனார் போர் வரலன்னு அதெல்லாம் போய் அப்படி இல்லை, தகப்பனாரை போன்றே மிகவும் சிறப்பாக செயல்பட்டு தான் வருகின்றார்கள். எல்லா தொகுதிக்கும் நன்றி. இந்த பகுதி, நம்ம கன்னியாகுமரி தொகுதி பகுதிகளுக்கு அதிகமான இடங்களில் சென்று விட்டார்கள் நன்றி சொல்ல என்று இன்னும் போய்கொண்டு தான் இருக்கின்றார்கள். குறிப்பாக மேற்கு மாவட்டத்தில் உள்ள கிள்ளியூர், விளவங்கோடு, பத்மநாபபுரம் இந்த தொகுதியெல்லாம் போயாச்சு. குளச்சல் தொகுதி, நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியெல்லாம் எல்லா மக்களையும் சந்திச்சாச்சு. கன்னியாகுமரி தொகுதியிலையும் மக்கள்லாம் சந்திச்சிருக்காங்க. ஆனால் டேட் போட்டு ஒவ்வொரு ஏரியாவில் நன்றி தெரிவித்தாலும் பொதுமக்களை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ உள்ள கால சூழ்நிலைகள், வயநாடு இடைத்தேர்தல், அது மட்டும் இல்லை வேறு மாநிலங்கள் எலெக்ஷன் இருக்காங்க. இவர் அகில இந்திய லெவலில் பார்லிமெண்ட் பொருளாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு அரசியலில் வேறு மாநிலங்கள்லாம் ஒர்க்குலாம் போகிறதுனால இன்னும் ஒரு சில இடங்களுக்கு மட்டும் அவங்க நன்றி சொல்ல போக வேண்டி இருக்குது. அதுவுமே எல்லா இடமும் முடிச்சிருவாங்க.
அவங்க வந்து அரசியல் பணியாக இருந்தாலும் சரிதான், சமூக மக்களுக்காக இருந்தாலும் சரிதான், கட்சி தொண்டர்களுக்காக இருந்தாலும் சரிதான், எல்லா படியும் மிகவும் சிறப்பாக திருப்தியாக செய்து கொண்டு வருகின்றார்கள். ஏனென்று அதை அடித்து கூற முடியும். ஏனென்றால் அந்த செயல்பாட்டினால்தான் அவர்கள் இப்பொழுது இந்த அளவுக்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினராக தேர்வு பெற்றிருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல அரசு பள்ளியில வேலை பார்க்குற ஒரு டீச்சரை வந்து கொலை நடந்துச்சு. இந்த கொலை சம்பந்தமா உங்க கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்த பிறகு நம்முடைய தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் மிகவும் எழுச்சியோடு காணப்படுகின்றார்கள். காரணம் என்னவென்றால் அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை உள்ள அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களையும் ஒரே சமமாக பாவித்து எப்பொழுது வேண்டுமானாலும் அணுகலாம். குறிப்பாக நாங்கள் எங்கள் மாவட்டத்திலிருந்து வட்டார தலைவர்கள், சின்ன பொறுப்பாளர்கள்லாம் மாவட்ட தலைவர் கேடி உதயம் அவர்கள் தலைமையில் நாங்கள் சென்றிருந்தோம். அனைவரும் வீட்டுக்குள்ளே அமர்ந்து கையை பிடிச்சி குலுக்கி எல்லாரையும் அழகாக அமர வைத்தார்கள். அது மட்டுமின்றி சிற்றுண்டியும் தந்து எங்களுக்கு காஃபிலாம் தந்து உபசரித்து வழி அனுப்பி விட்டார்கள். இது எங்கள் மாவட்டத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க உள்ள எந்த மாவட்டத்திலிருந்து எந்த காங்கிரஸ் பேருக்கு தொண்டர்கள், தோழர்கள், பொறுப்பாளர்கள் சென்றாலும் மிகவும் புன்சிரிப்போடு எங்களை வரவேற்று அவர்கள் ஆறுதல், அதாவது அவங்களை பார்த்தாலே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு உத்வேகம் ஏற்படுத்தி அனுப்பி வைப்பார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலாக இப்படிப்பட்ட பொதுவான ஒரு அநீதியான காரியங்கள் ஏற்பட்டாலும் அதற்கு தட்டி கேட்பதிலும் மிகவும் மிகவும் ஒரு உற்சாகமான ஒரு எழுச்சிமிக்க தலைவர். இந்தியா கூட்டணியில் மிகவும் ஸ்ட்ராங்காக, அதாவது அந்த கூட்டணி வலுவடைய, தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா கூட்டணி வலுவடைவதற்கு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்களும் ஒரு முக்கியமான காரணம் என்றால் மிகையாகாது. இப்பொழுது கூட சமீபத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் டெல்டா பகுதியில் ஆசிரியை ரமணி எஸ்எம்சி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆசிரியை தற்செயலாக, அதாவது தனிப்பட்ட மோட்டிவ், அதாவது அவரை ஒரு மனிதர் காதலித்திருந்தார். அந்த காதலை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வந்து ஒரு நிர்வாக கல்வித்துறையின் அடிப்படையிலோ அல்லது கட்சி ரீதியாகவோ சமூக ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாது, அரசியல் ரீதியாகவும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவர் அந்த மனிதர் அவரை காதலித்திருக்க, அந்த காதலை வெளிப்படுத்தி இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வந்து அதை புறக்கணித்திருக்கிறார்கள். இதை அவர்கள் ஒரு வெஞ்சன்ஸாக அந்த மனிதன் எடுத்துக்கொண்டு அவர்களை உள்ளே பார்க்கும்போது சக அந்த பள்ளியில் உள்ள ஊழியர்களும் ஏதோ சாப்பாடு கொடுக்க போகிறார், ஏதோ சத்தியது நிர்விசாரமாக இருந்து விட்டார்கள். இவரும் நேரடியாக சென்று அவரை கொலை செய்ய வேண்டும், எனக்கு கிடைக்காத இந்த பெண் வேறு எவருக்கும் கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில், ஒரு தீய எண்ணத்தில் அவரை கத்தியால் குத்தி தாக்கிவிட்டு சென்று விட்டார். குற்றியவராக இருக்கும்போது அவர்கள் அனைவரும் ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு சென்றார்கள். ஆனால் அவர்கள் மோசமான சூழ்நிலையின் காரணமாக அவர்கள் இறந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள், இன்னும் நிறைய காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செல்வ பெருந்தகை அவர்கள் எழுச்சியோடு அதற்குடைய காரியத்தை ஒரு அரசாங்கம் மூலமாகவோ சமூகம் மூலமாகவோ விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதற்கு ஒரு பரிந்துரையும் உருவாக்கி அரசியல் தலைவர் நம்முடைய முதல் மூலமாக நிவாரணத் தொகையும் வழங்குவதற்கு ஒரு முக்கியமாக ஒரு மனிதராக இருந்தார் என்றால் அது மிகையாகாது. இப்ப இருக்கிற அரசியல் பரபரப்பான சூழலுக்கு மத்தியில எங்களுக்கு நேர்காணல் தந்ததுக்கு நன்றி சார். மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் புகழ் ஓங்குக. வாழ்க இந்தியா.